வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம MCX காப்பர் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நேற்று என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது குட்வில் கமோடிட்டிஸோட சார்ட்டிங் டூல். நான் இப்போலாம் இந்த கம்ப்யூட்டர் கர்சரை ஒவ்வொரு கேண்டில் ஸ்டிக் மதிக்கிறோன்னா அப்போ கீழே உங்களுக்கு டேட்டும் டைமும் தெரியும். நம்ம பார்த்துட்ருக்கிற இந்த ப்ளூ கலர் கேண்டில் ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 413 பக்கமாக காப்பர் மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா காப்பர் மார்க்கெட் அப் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புண்டு அப்படின்றத நம்ம எதிர்பார்த்தோம். அந்த அடிப்படையில் ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சார்ட்டிங் டூலில் பை சிக்னல் கொடுத்துருக்கு. அதே மாதிரி தொடர்ந்து மார்க்கெட் நம்ம எதிர்பார்த்த அடுத்த ஜோனான 416 பக்கமாக போனதுக்கப்புறமா ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்து ஓரளவு கன்சாலிடேட் பண்ணியிருக்கு. மறுபடியும் தொடர்ந்து அப் ட்ரெண்டுக்கு சாதகமாகவே இருந்துட்டு 416க்கு மேலே போயிட்டு 419 பக்கமாக ரெசிஸ்டன்ஸ் எடுத்து 417.8 அப்படின்ற இடத்துல க்ளோஸ் ஆகிருக்கு. நம்ம எதிர்பார்த்த மாதிரி எல்லாமே நடந்திருக்கு. நம்ம சார்ட்டிங் டூல் நமக்கு மிக உதவியாக இருந்திருக்கு அப்படின்றதுல சந்தேகம் கிடையாது. சரி, இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சில முக்கியமான இடத்த நம்ம பார்த்துருவோம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது மே 13 மற்றும் மே 14 நடந்த காப்பர் மார்க்கெட்டில் நடந்த ப்ரைஸ் ஆக்ஷன். இதே மாதிரி ஒரு சம்பவத்தில் தான் 416 அடிப்படையாக வச்சு காப்பர் மார்க்கெட் மேலே போக முயற்சி செஞ்சது. தொடர்ந்து 420க்கு மேலே போக முடியாமல் 2 டாப் ஃபார்ம் பண்ணி அதிலிருந்து ரொம்ப கன்சாலிடேட் பண்ணி 416 ஒரு சப்போர்ட்டாக வச்சுருந்தது. அதுக்கப்புறம் அது கீழே ட்ராப் ஆன காரணத்தினால தொடர்ந்து காப்பர் மார்க்கெட் சரிவை சந்தித்து நம்ம பார்த்துட்ருக்கிற அடுத்தது 406 அப்படின்ற ஜோன் வரைக்கும் கீழே வந்து அதில் சப்போர்ட் எடுத்து இப்போ நம்ம பார்த்துட்ருக்க இடம் இருக்குது பார்த்திங்களா, இந்த இடத்துக்கு காப்பர் மார்க்கெட் வந்திருக்கு. ஸோ இதனால் என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, ஏற்கனவே இந்த ஜோனில் 420 419 அப்படின்ற இடத்துல ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு காப்பர் மார்க்கெட்டை. அதனால் நம்ம அடுத்த டார்கெட் ஜோனை 422 எதிர்பார்க்குறோம். முக்கியமாக சொல்லியிருந்தோம் 422 அப்படின்றது ஒரு மிக முக்கியமான ஒரு ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது குறிப்பிட்டு சொல்லியிருந்தோம். அந்த அடிப்படையில் காப்பர் மார்க்கெட்டில் இன்றைக்கி மார்க்கெட் அப் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். இந்த 416 அப்படின்றது ஒரு முக்கியமான சப்போர்ட்டாக இருக்கணும். அதனால் என்னென்னா ஒரு சின்ன ஒரு மாற்றம் பண்ணியிருக்கோம். 412 வரைக்கும் காப்பர் மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருக்கிறதுக்கு சாதகமாக இருக்குது. இந்த 412 அப்படின்றது ஒரு மிக முக்கியமான ஜோனாக இதுக்கப்புறமா காப்பர் ட்ரேடிங்க்கு உதவியாக இருக்கும் அப்படின்றத எதிர்பார்க்குறோம். எப்பவும் போல் நம்ம குட்விலோட சார்ட்டிங் டூல் நம்மளை சரியான பாதையில் வச்சுருக்கோம் அப்படின்றத எதிர்பார்க்குறோம். ட்ரேடிங் நடக்கிறப்போ பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. காப்பர் மார்க்கெட் இன்றைக்கும் அப் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்குன்ற எதிர்பார்ப்போட ட்ரேடிங் ஆரம்பிக்கலாம். எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.